Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா ராஜா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 4th சாப்டர் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி. அதில் லாஸ்ட் எக்ஸசைஸ் 4.6 ஒன் வேர்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதில் 12th சம். If cot inverse of 2 and cot inverse of 3 are two angles of a triangle, then the third angle is, ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள் இருக்கும் இல்லையா, அந்த 3 ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2, இன்னொரு ஆங்கிள் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தேர்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. நமக்கு தெரியும், சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கோம், 3 ட்ரையாங்கிளுடைய சம் ஆஃப் 3 ஆங்கிள் வந்து பை. அதாவது ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணத்தையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி தரும். அதை ட்ரையாங்கிளுடைய 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 180 டிகிரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3 ப்ளஸ் தேர்ட் ஆங்கிள் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு பை. கண்ணு காட் இன்வர்ஸை அதனுடைய ரெசிப்ரோக்கல் டேன் இன்வர்ஸாக மாற்றும் போது 2 உடைய ரெசிப்ரோக்கல் 1/2. இதையும் டேன் இன்வர்ஸாக மாற்று, இது ரெசிப்ரோக்கலாக மாறும். ரெண்டையுமே ரெசிப்ரோக்கலாக மாற்று. அதே மாதிரி தான் சிமிலர்லி காட் இன்வர்ஸ் ரெசிப்ரோக்கல் டேன் இன்வர்ஸாக மாறும்போது 3 அதனுடைய ரெசிப்ரோக்கல் 1/3 மாறி போயிடும். ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பை. இது ஜஸ்ட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி உடைய ஃபார்முலா தான். அப்போ டேன் இன்வர்ஸ்குள்ளே பாருக்கணும் 1/2 ப்ளஸ் 1/3 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2 இன்ட்டு 1/3. இங்கே பாருங்க, இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ் ஆகும். இங்கே பாரு, இங்கே ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி அப்படின்னா பாரு, டேன் இன்வர்ஸ்குள்ளே ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 1 மைனஸ் ஏ இன்ட்டு பி. அப்போ பாரு, டேன் இன்வர்ஸ் இது வந்து 1/2 ப்ளஸ் ரெண்டாவது நம்பர் 1/3 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2 இன்ட்டு 1/3. ஜஸ்ட் நீ அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பை. அடுத்து கிராஸ் மல்டிபிள் தான். 1 3 is 3 ப்ளஸ் 1 2 is 2 டிவைடட் பை 3 2s are 6. அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணால் 6. அப்போ 1 6 6 6 மைனஸ் 1 டிவைடட் பை 6 6 6 கேன்சல் ஆயிரும். பாரு, மேலேயும் உனக்கு 5, கீழேயும் 5, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். 5 5 அடித்து போட்டிங்கன்னா 1. அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1னா என்ன கண்ணு, 5/4. அப்போ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பை. 5/4 அந்தாண்டு போச்சுன்னா மைனஸ் 5/4. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. அப்போ 4π ஒரு பை போச்சுன்னா 3π/4. இவ்வளோதான். ஜஸ்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவே தான் தங்கம். புரியுதா? மீதி இதெல்லாம் அப்படியே தான் வரும். காட் இன்வர்ஸை டேன் இன்வர்ஸாக மாற்றும் போது இது ரெசிப்ரோக்கல் 1/2. அதே மாதிரி காட் இன்வர்ஸ் அதனுடைய ரெசிப்ரோக்கல் டேன் இன்வர்ஸாக மாற்றும் போது 3 உடைய ரெசிப்ரோக் 1/3. இதெல்லாம் அப்படியே தான் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. புரிஞ்சதா சாமி? டேன் இன்வர்ஸ்குள்ளே 1/2 ப்ளஸ் 1/3 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2 இன்ட்டு 1/3. ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுற. அப்போ டேன் இன்வர்ஸ்குள்ளே 1ன்னு வரும், அடித்து போட்டீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அது வந்து நமக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து π/4 45 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் 45. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதா சாமி? தேங்க்யூ. இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.